सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। ஜெகதீஸ்வரி அருள்வாய் நின் பதமே, தருவாய் நீ சுகமே, அழகே தமிழே அற்புதமே அஞ்சுகமே, அருள்மிகும் தில்லையிலே சிவகாம சுந்தரி அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி. தமிழை கேட்டு பாராட்டினாய், அருள்மிகும் தில்லையிலே சிவகாம சுந்தரி அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி. சிதம்பர நாயகி உன் சித்தம் இறங்கியே, இதயத்தில் இடமொன்று தருவாய் நீயே. சிதம்பர நாயகி உன் சித்தம் இறங்கியே, இதயத்தில் இடமொன்று தருவாய் நீயே. நிதம் உந்தன் பதம் பணிந்து நிமலையே உனை நினைந்து, நிதம் உந்தன் பதம் பணிந்து நிமலையே உனை நினைந்து, ஸ்ருதியோடு லயத்தோடு, ஸ்ருதியோடு லயத்தோடு பாட விழைந்தேன். என்னை மறந்தே மனம் உருகி நின்றேன், உனை கண்டே உள்ளம் பரவசம் கொண்டே. அருள்மிகும் தில்லையிலே சிவகாம சுந்தரி அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி. கனக சபையில் நடராஜனுடன் திருத்தாண்டவம் புரிபவளே, கனகமணி சலங்கை தண்டை குலுங்கிட
மகளுடன் ஆனந்த நடனம் கொண்டவளே நந்தி மத்தளம் கொட்டவே நாமகள் வீணை மீட்டவே கந்தன் கணபதி கங்கை அம்புலி நாகம் உன்னுடன் ஆடவே எந்த நாளும் உன்னை சிந்தை செய்ய வரம் தந்தருள்வாய் சிவசங்கரியே மந்தஹாசமுடன் இன்ப வாழ்வு பெற சந்ததம் மங்களம் தந்திடும் அம்பிகையே அருள் மிகும் தில்லையிலே சிவகாம சுந்தரி அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் போற்பரன் இயேசுவையே புவியில் அவர் போல் வேறில்லையே புவியில் அவர் போல் வேறில்லையே தந்தையை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தவரே என்னாலுமே அவநாமமே இந்நிலத்தே நாம் துதித்திடுவோம் கனமகிமை புகழடைய கருணையா ஜனிப்பித்ததாலே கனலரியின் சோதனையில் கலங்கிடுமோ எம் விசுவாசமே ஞாலமெல்லாம் கண்டதிசைக்க ஆவியின் அபிஷேகத்தாலே ஏக சரீரமாய் நிறுத்த இணைத்தனரே நம்மை தம் சுதராய் போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் போற்பரன் இயேசுவையே புவியில் அவர் போல் வேறில்லையே புவியில் அவர் போல் வேறில்லையே தாயே கருமாரி எங்கள்
அன்னைக்கு பெயருண்டு தந்தைக்கு பெயர் என்ன தெரியாத சிறு பிள்ளை நான் முருகா அறியாத சிறு பிள்ளை நான். என் தேகம் உருவாக யார் காரணம்? இந்த சந்தேகம் உருவாக ஊர் காரணம். என் தேகம் உருவாக யார் காரணம்? இந்த சந்தேகம் உருவாக ஊர் காரணம். ஊராரின் கண் பார்வை எதை கண்டதோ உந்தன் ஈராறு கண் கூட அதை கண்டதோ. அறியாத சிறு பிள்ளை நான் என் வாழ்வில் அன்னைக்கு பெயருண்டு தந்தைக்கு பெயர் என்ன தெரியாத சிறு பிள்ளை நான் முருகா அறியாத சிறு பிள்ளை நான். இனிமேல் என் தாய் வீடு படை வீடுதான். என் எதிர்காலம் முருகா உன் படை வீடுதான். இனிமேல் என் தாய் வீடு படை வீடுதான். என் எதிர்காலம் முருகா உன் படை வீடுதான். ஒரு வேலும் இரு காலும் துணை அல்லவா உன் நிழல் தேடி வருகின்ற மனமல்லவா. அறியாத சிறு பிள்ளை நான் என் வாழ்வில் அன்னைக்கு பெயருண்டு தந்தைக்கு பெயர் என்ன தெரியாத சிறு பிள்ளை நான் முருகா அறியாத சிறு பிள்ளை நான் முருகா. கைகேசி தன்னுடைய அணிகலங்களையெல்லாம் துறந்தாள். பெண் நலத்தையும் மறந்தாள். இளகிய உள்ளத்தை இரும்பாக மாற்றிக்கொண்டாள். சக்கரவர்த்தி மகனுடைய மகுடாபிஷேக விழாவை கைகேசிக்கு அறிவிக்கலாம் என்று வந்தார். மனைவியின் அலங்கோலத்தை கண்டு நடுங்கினார். பெண்மணி, உனக்கு என்ன சோகம்? ஏன் வருந்துகின்றாய்? உன்னை யாராவது நிந்தித்தார்களா? உன்னை இகழ்ந்தவர் இருந்தால் அவர்கள் 14 உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் மணிமுடியை கொய்வேன். உனக்கு என்ன சோகம் என்று கேட்டார். அவள் எழுந்து கரங்களை ஏந்தி, பெருமானே, அன்று சம்பராசூர யுத்தத்திலே எனக்கு 2 வரங்கள் தருவதாக சொன்னீரே, அந்த வரங்களை இப்பொழுது தர வேண்டும் என்றார். மன்னர் பெருமான் சிரித்தார். வீதியில போறவங்களுக்கெல்லாம் நான் வரம் கொடுக்கின்றேன், தாலி கட்டிய மனைவியை நான் தள்ளுவேனா? அது பழைய வரம், புதிய வரங்களே தருவேன் என்றார். இல்லை இல்லை, அந்த வரங்களை கொடுத்தால் போதும். என்ன வரம்? ஆய நல்வரம் 2இல் 1. என் மகன் 14 உலகங்களையும் அரசாள வேண்டும். சீதையின் கணவன் மரவுரியோடும் சடைமுடியோடும் 14 ஆண்டுகள் வனம் போக வேண்டுமென்று கேட்டாள். யார் கேட்டது? தீயவை யாவையினும் கொடிய தீயாள், கொடுமைக்கெல்லாம் கொடுமையானவள் கேட்டாள். ராமா என்று மன்னர் பெருமான் கீழே விழுந்து மூர்ச்சித்து விட்டார். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லை. படுக்கை வீடு. தானாய் எழுந்தார். மேவி நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும் பாவியை பற்றி எத்த எண்ணும்
ஆவி பதைக்க அலக்கண் எய்துகின்றான். பெண்மணி, கௌசலை ராமனை பெற்றால் வளர்த்தது நீதானே. ராமன் சீதை திருமணம் முடிந்தவுடனே முதலாக உன் காலிலே விழுந்தானே. வளர்த்த மகனை வனவாசத்துக்கு அனுப்பலாமா? நான் போகின்ற காட்டுக்கு என் மகன் போவதா? யார் உன் மனத்தை கரைத்தார்கள்? கரைத்தால் கல்லும் கரையுமே என்று வேண்டினார். அவள் இரும்பு உள்ளத்தோடு, நீங்கள் அரிச்சந்திரனுடைய பேரன், சொன்ன சொல்லை தவறக்கூடாது, அரசாங்கத்திலே சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாது, பெருமானே ராமன் கானகம் போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அவள் கால் மேல் விழுந்து, மன்னர் பெருமான், பெண்மணி, அப்படியே நான் வரங்கொடுத்தாலும் ராமனை பார்க்க பரதன் நல்லவன், அண்ணாயிருக்க தம்பி ஆளக்கூடாது என்று சொல்லுவான். ஆகவே பரதன் அரசு புரிய மாட்டான் என்றார். அந்த கவலை உனக்கு வேண்டாம், வரங்கொடுத்து போம்னாள். அப்படியானா ஒன்று செய், பரதன் நாடு ஆளட்டும், ராமன் அயோத்தியிலே இருந்தா உனக்கு என்ன தீங்கு செய்வான்? சரையு நதி கரை ஓரத்திலே ஒரு ஆசிரமத்திலே இருக்கட்டும் என்று வேண்டினார். அவள் பிடிவாதமாக வரம் கொடுக்கவில்லையானால் உயிரை விடுவேன் என்றாள். மன்னன் வரத்தை தந்து ராம 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 ராம் என்று மூர்ச்சித்து விட்டார். அங்கே அயோத்தியிலே எங்க பார்த்தாலும் பஜனைகள், அலங்காரங்கள், ஆடி பாடுகிறார்கள். மன்னன் வரவில்லை என்று சுமந்திரர் கைகேசி மாளிகையில் வந்து, அம்மா சக்கரவர்த்தி எங்கே என்றார். முடிசூட்டுகிற ராகவனை இங்கு அழை என்றார். பகவான் வந்து தாயார் காலில் விழுந்தார். மகனே, இப்பொழுது சக்கரவர்த்தி ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அம்மா, என்ன கட்டளை? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றாள். வேந்தன் என்று சொல்லாமல் அரசன் என்றாள். என்ன காரணம்? காலம் இல்லாதது அகாலம், ரசம் இல்லாதவன் அரசன். பெற்ற மகனை காட்டுக்கு அனுப்புவது ரசமான விஷயமா? அரசன் என்றாள். அப்பான்னு சொல்லலே, அப்பா என்ற மகன் கொஞ்சுவான். இது மன்னவன் கட்டளை, நீ நிறைவேற்ற வேண்டும் என்று பிரபு சம்மிதம் என்ற வகையிலே சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கின்றார். இயம்பினன், இனிமையாக சொன்னால் மொழிந்தான், விளக்கமாக சொன்னால் விளம்பினான், வகைப்படுத்தி சொன்னால் கூறினான், மேளம் போல ஓங்கி சொன்னால் இயம்பினான். இயம்னா மேளம். இயம்பினன் அரசன் என்றாள். என்ன சொன்னார்? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே. பரதனே என்று ஏன் சொன்னார்? ஏகாரம் பிரிநிலை. பரதன் ஆளேன்னு சொன்னார். பரதன் ஆளட்டு நான் துணை செயலாளராக இருப்பேன் என்று ஒட்டுவார். ஆகவே பரதனே ஆள. உலகம் என்று சொல்லாமல் கடல் சூழ்ந்த உலகம் என்றார். என்ன காரணம்? உலகம் என்று சொன்னால் உலகத்தை தம்பி ஆளட்டும், கடற்கரை ஓரமா நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனியாள. இன்னொரு பொருள், நிலத்தை பார்க்க நீர் 3 மடங்கு அதிகம், கடல் சூழ்ந்த உலகம் ஒரு காலம் அழியும், அழிகின்ற உலகம் உனக்கு வேண்டாம், அழியாத முத்தி உலகத்துக்கு பாடுபடு என்ற அர்த்தத்தை வைத்து ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி. மணிமுடியை கண்டு உலகமெல்லாம் வணங்க வேண்டிய அவசியமில்லை, சடைமுடியை கண்டு உலகமெல்லாம் தாழ்ந்து வணங்கும். ஆகவே தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ நேர்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி
7 ஆண்டில் 14 என்றால் நீளமாகும் என்று அப்படி மடித்து 7 ஆண்டில் வா என்று இயம்பினன். கிராமங்களில் கிழவிகள் சொல்லுவார்கள், என் மகள் போன புதன்கிழமை ஸ்நானம் செய்தால் மருமகள் தீவளிக்கு ஸ்நானம் பண்றாள் என்று வேகமாக சொல்லுவார்கள். அதுபோல 14 ஆண்டு என்றால் நீண்டு விடும் என்று 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இதை கேட்ட பகவான் என்னவா மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது எம்மானோரால் இயம்புதற்கு எளிதோ, யாரும் செப்பாருங்குணத்தீராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. ஏன் பதவி வில்லங்கத்தை தரவல்லது, கானகத்திலே சென்று தவஞ்செய்தால் பரகதி உண்டாகும் என்று எம்பெருமான் எண்ணி என்ன சொன்னார்? அம்மா, மன்னவன் பணி என்றாயில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தந்தை காட்டிலும் தாய் சிறந்தவள், தாய் காட்டினால் தான் தந்தை தெரியும். மகனே, இவர்தான் உன் தந்தை என்று அம்மா சொன்னாதான் தெரியும், நம்பினால்தான் தெரியும். ஆகவே தாயை 9 ராத்திரி வணங்குகிறாள் நவராத்திரி, தந்தையை ஒரே இரவு வணங்குகிறாள் சிவராத்திரி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாத்ருதேவோ பவ, அப்புறம் பித்ருதேவோ பவ. அம்மா அப்பா சொல்ல வேணுமா? நீங்க சொன்னா போதாதா? மன்னவன் பணி அன்றாகில் பணி மறுப்பனோ, தாங்கள் சொன்னா நான் மறுப்பேனா? ராஜ்யம் யாருக்கு? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தம்பி வரதன் பெற்ற செல்வம் என்னுடைய செல்வம் அல்லவா என்பது ஒரு பொருள். தகுந்தவர்கள் வீட்டிலே இன்னும் ஒரு வட்டமாக பித்தளையினால் எழுதியிருப்பார்கள், அவுட்னு போடுவார்கள். 2 பொருள் வருகிற மாதிரி கம்பர் சொன்னார். மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ. அப்பா சொல்ல வேண்டுமா? நீங்க சொன்னா போதாதா என்பது ஒரு பொருள். மற்றொன்று, 60,000 ஆண்டு தவஞ்செய்து என்னை வண்ணம் வண்ணமாக வளர்த்த தந்தை காடுபோடு சொல்லுவாரா? மரவுரி உடுத்து கல்லின் மேல படுத்து காய்கனி உண்டு மழை நாள் பனி நாள் காற்று நாள் என்று பாராவண்ணம் சடைமுடியோடு காடுபோ என்று அப்பா சொல்லுவாரா? மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பனும். மற்றொன்று, என்னை காட்டிலும் பரதன் 1000 மடங்கு உயர்ந்தவன். நான் கல்லின் மேல் படுக்க அவன் பஞ்சு மெத்தையில படுப்பானா? நான் மரவுரி உடுக்க அவன் பட்டு உடுப்பானா? அண்ணனைப் போலே நானும் வனம் வருவேன் என்று என் தம்பியின் காடு வருவான், மரவுரி உடுப்பான். நீ வாங்கிய வரத்தாலே, நீ செய்த தந்திரத்தாலே என் பின்னவன் பெற்ற செல்வம் என்ன பெற்றான்? அடியனேன் பெற்றது. இப்ப நான் எது பெற்றேனோ அதுதான் பரதன் பெற்றான். நீ என்னை கெடுக்கவில்லை, பரதனை கெடுத்து விட்டாய். போய் வருகிறேன் என்று பகவான் புறப்பட்டார். கௌசலையினிடத்திலே சென்று வணங்கி தகவலை சொன்னாள். அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். ஓ என்று கதறி அழுதாள். அந்த அழுகுரலை கேட்டு அயோத்தி மாநகரம் கவலை கடலிலே அழுந்தியது. அங்கே இளைய பெருமாள் வந்தார். அவர் ஆதிசேஷ அவதாரம். நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். பேர் என்னோடு எதிர்கட்டும் குதிக்கட்டும் சித்திர கணையால் வென்று அத்தனை பேரையும் கொன்று நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். அரசியலாயுது சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட்கடும் குட்டியை ஊட்ட விரும்பினாலும் கங்கைக்கு இறைவன் கடகக்கை புடைத்து நக்கான். கரங்களோடு கரங்களை தட்டி சிங்கம் இருக்கின்ற சிம்மாசனத்திலே நாய்க்குட்டி இருப்பதா? கூருடன் ராஜ விழி விழிக்கிற போல் பட்டம் கொள்ளும பரதற்கு முடிசூட தரணியில் சர்க்கரையும் மாவும் சரியா எண்ணும் தசரதனும் கிடந்து மனம் பாட
இரவி முன் பனி போல் என்னோடு எரித்த மன்னர் எவரும் பயந்து விருதுகள் போட அரசிட்ட சாமிக்கு தவசிட்ட நீலி மகன் ஆட்டுக்குட்டி போலோட கட்டு கைகையில் தள்ளாட நானே லக்ஷ்மணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனே கூட்டம். அந்த வில்லோசை அயோத்தி மாநகரத்தை நடுங்க வைத்தது. ராஜ தர்பார்ல நடக்கு. அங்க பகவான் ஓடி வந்தார். தம்பி, இத்தனை கோபமும் நல்லாய் வந்தது ஏதடா தம்பி, இது சொல்லாய். அந்த தர்பார்லே தத்துவமாம் உந்தன் புத்தி எல்லாம் வெள்ளை, தகப்பன் பேர் விளைக்கின்ற பிள்ளையல்லோ பிள்ளை. தம்பி, என்ன உனக்கு சீற்றம்? அண்ணா, கைகேசி வரம் வாங்கினாளாம், சக்கரவர்த்தி வரம் கொடுத்தாராம், பரதன் ஆளப்போகிறானாம். புவிப்பாவை பரங்கட போர் உவந்தாரையெல்லாம் அவிப்பானும் அவித்தவரி ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் நினக்கு மௌலி கதிப்பானும் நின்றனன். தேவரீருக்கு மகுடம் சூட்ட இருக்கின்றேன், அரசர்களையெல்லாம் கொல்லுவேன், வந்தவரை வெல்லுவேன், கொஞ்சம் சும்மா இருங்கள். தம்பி, இந்த மண்ணுக்கே சீற்றம் கிடையாது அயோத்தி, சீற்றம் விளையா நிலத்து உனக்கு எங்கன் விளைந்தது என்றான். சில ஊரிலே சில பொருள்கள் விளையாது, பூமியில குளிர்ச்சி இருக்காது. இந்த அயோத்தியிலே கோபம் விளையாது, நீ மனிதன், எவ்வாறு கோபம் வந்தது என்று கேட்டார். அண்ணா, 60,000 ரூபாயிலே ஒரு பெண்மணி வைர நெக்லஸ் செய்தாள், தம்பியின் திருமணத்துக்கு அணிந்து கொண்டாள். கணவனார் கேட்கிறார், ஏன் அணிந்து கொண்டாய்? இன்றுதான் அணியாமல் இந்த வைர அணிகலத்தை என்றுதான் அணிவேன் என்றால் அந்த மனைவி. அதுபோல தேவரீர் மகுடாபிஷேக விழாவுக்கு தடை வந்த பொழுது கோபமாயிருக்கிற பூணாரத்தை நான் பூணாமல் என்றுதான் பூண்பேன். விண்ணும் மண்ணும் தங்களுக்கு சொந்தம். அந்த கிழவன் இளைய தாரத்தின் முகத்தினாலே இளையாளுக்கு வரம் கொடுத்தான். அது வரமா? என் கழுத்தை அறுக்கின்ற அறம். கொஞ்ச நேரம் இருங்கள் என்றார். தம்பி, நன்றாக சிந்தித்துப் பார். நதியிலே தீர்த்தம் இல்லையானால் அது நதி தப்பல்ல, மழை தப்பு. நதியின் பிழையன்று நரும் புனல் இன்மை, அத்தே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தா விதியின் பிழை இதற்கென்னை வெகுண்டது என்றான். எல்லாம் விதியின் பிழையினார். என்ன விதி? பகவானோ தெய்வம், பரமாத்மா, வைகுண்டவாசன், அவருக்கேது விதி? ராவணன் செய்த விதியின் பிழை. அந்த விதி என்பது ராவணனை குறித்து. அண்ணா, விதி விதி என்று மதியிழக்கிறவன் நான் அல்ல, விதிக்கும் விதி காண்பேன். தம்பி, வேதம் படித்த வாயினாலே விதி இல்லை என்று சொல்லலாமா? மறைந்த நாவால் பேசுகின்றாய். சீற்றத்தினாலே உனக்கு தெளிவு இல்லை. என்னை கானகம் போகச் சொன்னவர் தந்தை. தந்தை வார்த்தை நான் கேட்பேன். எனக்கு தசரதன் தந்தை இல்லை, உலகங்களை எல்லாம் அழிப்பேன். தம்பி, உனக்கு அப்பா யாரு? அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாம் தாங்கள் தான். ரொம்ப சரி. உன் உரிமையிலே நான் கை வைக்கவில்லை. உனக்கு அப்பா நான். ஆனா என் உரிமையிலே நீ கை வைக்காதே. எனக்கு அப்பா தசரது. என் தந்தை வார்த்தையை நான் கேட்பேன். உனக்கு அப்பா நான், என் வார்த்தையை நீ கேளு. அப்படி சொன்னவன் யாரு? தென் சொல் கடந்து வட சொல் கடற்கு எல்லை தேர்ந்தான். சீத்தன் தணிந்தார். ராமரும் லட்சுமணரும் சுமித்திரனுடைய வீட்டுக்கு போனார்கள். நிகழ்ந்த நிகழ்ச்சியை அறிந்து அவள் வருந்தினாள். அப்போது கைகேசி மரவுரி கொடுத்து அனுப்பினாள். பட்டாடையை அவிழ்த்து மரவுரி புனைந்தார் பகவான். இதை பார்த்தால் சுமித்திரை
கண்ணீர் வடித்தாள், உள்ளம் துடித்தாள். மரவுரி கொண்டு வந்து இளையவன் கையில கொடுத்து, இந்த மர ஊரி அந்த வனத்தில் கொண்டு ஏகுடன் இதன் வார்த்தை லட்சுமணா 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 அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகு உடன் இது என் வார்த்தை லட்சுமணா. மகனே, தந்தை சொல்லை நிறைவேற்ற ராமன் கானகம் போகின்றான். தாய் சொல்லை நிறைவேற்ற நீ அவன் உடன் செல்லு. ராமன் எந்த வார்த்தையை சொல்வானோ அதுதான் உனக்கு மந்திரம். அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இப்போ தம்பிகள் அண்ணனுக்கு பூஜை செய்கிறார்கள். அடி பூஜை அங்க செய்வது அடி பூஜை, திருவடி பூஜை. மகனே, பாத பூஜை செய்வதற்காக மட்டும் நீ கானகம் போவது சிறப்பன்று. வெம்பிய காட்டினில் அரக்கர் வந்தால் அண்ணன் முன்னே போய் நில்லடா லட்சுமணா. தம்பி உடையவன் படைக்கஞ்சான் என்னும் சொல் சாதித்து கொள்ளடா லட்சுமணா. மனைவி உடையான் விருந்து கஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான், கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான், தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான். அது மட்டுமல்ல, அம்மா பகைவரல் நிரம்பிய கானகத்துக்கு அனுப்புகின்றாளே என்று வருந்தாதே. மலை மேல் இருப்பவரை பன்றி பாய்வதுண்டோ, மயங்காதே தியங்காதே லட்சுமணா. அலையாடி புரண்டாலும் அண்ணன் இருக்க உன்னை ஆறால் என் செய்யலாம் லட்சுமணா. இன்று தொடங்கி உனக்கு தாய் சீதை, உனக்கு தந்தை ராமன். ராமன் எந்த கானகத்தில் இருப்பானோ அது அயோத்தி. தாயே சீதையாம் தகப்பனே ராமன், இந்த தலமே வனமடா லட்சுமணா. ஆயாசம் பாராதே, எள்ளென்னும் எண்ணெயாக செய்து வாடா லட்சுமணா. அவன் பருத்தினா நீ புடவையை கொண்டு வந்து கொடுக்கணும். அவன் எள்ளென்றா எண்ணெயை கொடுக்கணும். போய் வா. பின்னே ஒரு வார்த்தை சொன்னாள். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல். தம்பி என்னும் படிக்கு அன்று. தம்பி என்ற உறவு இன்று தொடங்கி இருக்கக்கூடாது. நீ ராமதாசன். அவன் அயோத்திக்கு வந்தால் வா, இல்லையானால் அவனுக்கு முந்தி இறந்து போன்னு சொன்னான். பகவான் சீதையினிடத்திலே சொல்ல பிராட்டியார் கணவனாரோடு புறப்பட ஆயத்தமானாள். அவள் திருமாங்கலின் தவிர எல்லா அணிகலங்களையும் தொடர்ந்து ராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மூவருமாக வனவாசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆவும் அழுத அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல்லழுத, சராச்சரங்கள் எல்லாம் அழுதன. இவ்வாறு எம்பெருமான் தேரிலே ஏறி 16 மைல்கள் சென்று ஒரு நதி தீரத்திலே தங்கினார். நீராடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்தார் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கருணை நிதி
மலராகினாய் அருமறை பொருளான சிவசக்தி கருமாரி அருமறை பொருளான சிவசக்தி கருமாரி அருளாலே என் வாழ்வும் மலர வேண்டும் உன் அருளாலே என் வாழ்வும் மலர வேண்டும் வர வேண்டும் கருணை நிதி வேண்டும் நீ தர வேண்டும் நான் பெற வேண்டும் கண் திறந்து பார்க்கும் அருள் தெய்வம் நீ அம்மா கருமாரி அம்மா நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் கொல்வது வாயிற்குடிலை மலங்கப் புலனைதோ வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலம் தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தல் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்சிறந்த தயாவான தத்துவனே
தக்கத்தோம் தீம் தக்கத்தோம் ஐயப்பா தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா தேடினோம் கூடினோம் கருணை செய்யப்பா தினமுனை நாடினோம் சுவாமி ஐயப்பா தீம் தக்கத்தோம் ஐயப்பா தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா மார்கழியில் நாங்கள் எல்லாம் பேட்டை தொள்ளுவோம் மலை மீது ஏறி வந்து உன்னை பாடுவோம் பரிசையுடன் பம்பை நதி நீரில் ஆடுவோம் பாவரேனும் துணைவனையும் வணங்க கூடுவோம் மனதில் எமக்கு இடம் கொடுத்து உதவி செய்யப்பா மகர விளக்கு காண வேண்டும் சுவாமி ஐயப்பா சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் 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 ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ கடலும் வானும் உன்னாலே காற்றும் மழையும் உன்னாலே குடலின் உறுதி உன்னாலே உள்ளம் செழிப்பது உன்னாலே கன்னிபுரத்து மாதேவி காவல் இருப்பது முன்னாலே கார்த்திகை மாதம் வந்தாலே பாரதம் முழுதும் உன்னோடே பாக்கும் வலிமையும் நீயப்பா வாழ்வை தருவாய் ஐயப்பா தீரமும் செல்வமும் நீயப்பா வெற்றியை தருவாய் ஐயப்பா சாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தக